5000 பேர் புருஷர்கள் மட்டும் அப்படின்னா மொத்தம் 20000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இயேசுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? காசு தேவைப்பட்டதா? தேவைப்படல. 5 அப்பம் 2 மீன். ஒருவேளை 5 அப்பம் 2 மீன் அங்க இல்லைன்னா அவங்க யாருக்கு சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்திருப்பாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்கள். அவங்களுக்கு என்ன கொடுத்தாரா? மன்னாவை கொடுத்தார். இங்கேயாவது 5 அப்பம் 2 மீனை வாங்கினாரா? அங்கேயாவது வாங்கினாரா? இல்ல. சீசர்கள் சொல்றாங்க, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தாலுமே இவங்களுக்கு பத்தாது அப்படின்றாங்க. அப்போ ஹோட்டலே அங்க இல்ல, சாப்பாடு கொடுக்கலையா? பணம் இல்ல, சாப்பாடு கொடுக்கலையா? இதுதான் தேவ ராஜ்யத்தின் வாழ்க்கை. அப்போ பணம் இல்ல, ஹோட்டல் இல்ல, உங்களுக்கு கடன் கொடுக்க ஆள் இல்ல, பிசினஸ் இல்ல, வருமானம் இல்ல, வேலை இல்ல, ஆனாலும் உங்க குடும்பம் நடக்கும். தட்டிங்க கைய. வேலை இல்ல, வருமானம் இல்ல, பிசினஸ் இல்ல, விவசாயம் இல்ல, எதுவுமே இல்லாட்டாலும் உங்க குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார். அதுதான் தேவ ராஜ்யத்துல வாழ்கிற வாழ்க்கை.